நம்ம யாரும் எழுந்துன்னு இருக்கலாம் இந்த மாலை வேளையில. வேதம் எப்படியாய் சொல்லுகிறது, தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்து போனதா. ஒருவேளை உங்களுக்கு முன்பதாய் பல எரிகோ மதில்கள் இருக்கலாம். வியாதி என்கிறதான எரிகோ மதில், அவமானங்கள் என்கிறதான எரிகோ மதில், போராட்டங்கள் என்கிறதான எரிகோ மதில். இஸ்ரவேல் ஜனங்கள் துதித்த போது அந்த மதில் விழுந்தது போல இந்த மாலை வேளையில நம் கரங்களை உயர்த்தி நாம் துதிக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு முன்பதாய் நிற்கிற எல்லாம் எரிகோ மதில்கள் இடிந்து விழும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்க மட்டும் கரங்களை உயர்த்தி. பவுலும் சீலாவும் அவர்கள் தேவனை துதித்து பாடி ஆராதித்த போது எல்லாம் பூட்டப்பட்ட கதவுகள் திறந்தது. அந்த இடத்துல ஒரு அசைவு உண்டாகினது போல இந்த மாலை வேளையில நாம் துதிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் ஒரு அசைவை கொண்டு வருவார். துதிக்க 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 அவருடைய கிருபை நம்ம மேல் பெறுகிறது. இரண்டு கரங்களை உயர்த்தி துதிக்கலாம் சத்தமாய். பரலோகத்துக்கு கேட்கிற சத்தம் வாய்களை திறந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியினால சாத்தானை இந்த நாளிலே தள்ள போகிறோம். ஏனென்று சொன்னால் திறந்த வாசல் நமக்கு முன்பதா இருக்கிறது. திறந்த வாசல் நமக்கு முன்பதா இருக்கிறது. அது ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் திறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் என் தேவன் வல்லமை உள்ள தேவன். அவரின் வாழ்க்கையில செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. வாய்களை திறந்து துதிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கலாம், வாய்களை சத்தமாய் துதிக்கலாம். இன்றைக்கு நீங்க சொல்லுகிற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். நான் சொல்றதல்ல, நீங்க சொல்ற காரியம். வியாதி என்னை அணுகாது, அவமானம் என்னை அணுகாது, நிந்தைகள் என்னை அணுகாது, போராட்டங்கள் என்னை அணுகாது. வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம், அறிக்கை செய்யலாம். வாய்களை திறந்து முடியாத காரியங்கள் என்னால் முடியும் என்று சொன்னால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இனி தோல்வி இல்லை, என் வாழ்க்கையிலே செய்ய மட்டும்தான். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து சொல்ல முடியுமா? நம்பிக்கையோடு சொல்லலாம். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன்னிலே நற்செயல்களை தொடங்கினவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டவர், இந்த உலக தோற்றம் முன்பதாய் உன்னை தெரிந்து கொண்டவர் நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பார். நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பார். உறுதியாய் நம்புகிறேன் ஆண்டவரே, உறுதியாய் நம்புகிறேன் அப்பா, உறுதியாய் நான் நம்புகிறேன். வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம், வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம். என் பாடுகள் இன்றைக்கு முடிந்தது, என் போராட்டங்கள் இன்றைக்கு முடிந்தது, என் தோல்விகள் இன்றைக்கு முடிந்தது, என் கண்ணீர் இன்றைக்கு முடிந்தது. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? என் தோல்விகள் இன்றைக்கு ஜெயமாய் மாறட்டும், என் கண்ணீர் களிப்பாய் மாறட்டும், என் நிந்தைகள் அவமானங்கள் மாறட்டும், என் குடும்ப சூழ்நிலைகள் மாறட்டும், என்னுடைய ஊழியங்கள் மாறட்டும், என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள் மாறட்டும். வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும், என் குடும்பத்தின் காரியங்கள் மாறட்டும், என் கணவன் மாறட்டும், என்னை சுற்றில் இருக்கிறவர்கள் மாறட்டும், உமக்காக ஒரு சேனையா எழும்பட்டும். வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம். ஓ ரிபால சதன கனல. எல்லா தடைகளை உடைக்கிறவர், எல்லா தடைகளை உடைக்கிறவர், எல்லா தடைகளை உடைக்கிறவர், எல்லா தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாய் போகட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாய் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவருடைய மகிமை சூழ்ந்து கொண்டது போல இந்த மாலை வேளையில கரங்களை உயர்த்தி ஆராதிக்கும் போது நிச்சயமாகவே தேவனுடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும். நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை நம்மளை ஆளுகை செய்யும். நிச்சயமாகவே தேவனுடைய காரியங்களை ஆளுகை செய்யும். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. மரித்து 4 நாட்களுக்கு பிறகு தேவன் உயிரோடு எழுப்பினாரே, என் வாழ்க்கையை எழுப்புங்க ஆண்டவரே, என் குடும்பத்தை எழுப்புவீராக, என் குடும்பத்தை எழுப்புவீராக, என் கனவினை எழுப்புவீராக, என் பிள்ளைகளை எழுப்புவீராக, என் சபையை எழுப்புவீராக, என்னை சுற்றில் இருக்கிற அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எழுப்புவீராக. வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம், வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம். ஒன்றுமில்லாத சீஷர்களை, ஒன்றுமில்லாத சீஷர்களை தேவன் எடுத்து பயன்படுத்தினாரே, இன்றைக்கு உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னை எடுத்து தேவன் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார்.
எனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைக்காதே. நான் ஒன்றுக்கும் உதவ மாட்டேன் என்று சொல்லாதே. வாய்களை திறந்து கேள், வாய்களை திறந்து கேட்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ரிபால ஷதன கனலரம் ரிகபா தினமா ரிபலோரதோனமா. ஓ, உம்முடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும், உம்முடைய மகிமை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய மகிமை ஆளுகை செய்யட்டும், மகிமை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்யட்டும். நான் இங்கே ஆராதிக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள் மாறட்டும், என்னுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். அநேக நாட்களாய் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எல்லாம் போராட்டங்கள் மறையட்டும். வாய்களை திறந்து துதிக்கலாம், இரண்டு கரங்களை உயர்த்தி துதிக்கலாம். என் தேவன் செய்வார், என் தேவன் செய்வார், என் தேவன் எப்படியும் செய்து முடிப்பார். அவர் சொன்னதை செய்யும் அல்லவும் ஒரு நாள் உன்னை கைவிடாத தேவன். அவர் உன்னை அழைத்தவர், அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டவர். கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து கேட்கலாம். ஓ, என்னை ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும், என் குடும்பத்தை ஆளுகை செய்யும், என்னுடைய தனிப்பட்ட காரியங்களை ஆளுகை செய்யும். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டுகள் மாறட்டும், எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டுகள் மாறட்டும், எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டுகள் மாறட்டும், எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டுகள் மாறட்டும், எல்லா டாக்டர் ரிப்போர்ட்டுகள் மாறட்டும். எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா வியாதிகள் மறையட்டும், எல்லா வியாதிகள் மறையட்டும். வாய்களை திறந்து அறிக்கை செய்யலாம். தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை, தோல்வி எனக்கு இல்லை. ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, என் வாழ்க்கையிலே அவமானம் இல்லை, என் வாழ்க்கையிலே நிந்தைகள் இல்லை, என் வாழ்க்கையிலே போராட்டம் இல்லை. எல்லாம் இன்றோடு முடியட்டும், இன்றைக்கே முடியட்டும், இந்த நாளில் அது முடியட்டும், இந்த நாளில் அது முடியட்டும். இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லமா? இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில். கரங்களை உயர்த்தி. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை, நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. கரங்களை உயர்த்தி. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, கடைசியை சொல்லமா? இரண்டு கரங்களை உயர்த்தி. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமி. சொல்லுமா? இல்லை 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 இல்லை, வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. ஒரு விஷயம் கூட தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் இந்த மாலை வேளையில. ஓ ஹalleluya. எங்கள் மத்தியில் நீ இறங்கி வந்ததுக்காய், உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினதுக்காய், எங்களை தைரியப்படுத்தினதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. மகா இருக்கும் கிருபையுள்ள தேவனே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை நீ தொட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு கண்ணீரை நீ துடைத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஆராதித்த போது ஆண்டவரே அப்பா, அவர்களுடைய உள்ளத்தை நீர் பார்த்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே மிகுதியான காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. நீர் முகமுகமா எங்களோடு கூட நீர் இன்றைக்கு பேச போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே எங்களோடு கூட பேசி எங்களை அனுப்ப போகிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.